सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि सेवां करो च प्रभो वेङ्कटेश दोषान् अशेषान् विहिक्षमस्वत्वा मया. என்ன இப்படி சவுண்டா சாமி பாட்டு இவ்வளவு நேரம் வைக்க மாட்டாளே? எப்பவும் 8 மணிக்குள்ள எந்திரிச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? அடடா, 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சேன், மணி 5:30 ஆச்சு. இந்த சேவல் கூவுனதுனாலதான் எந்திரிச்சேன். முதல்ல முத்தம் தொடைச்சு கோலம் போட்டுடலாம். இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு முதல் நாள் ஸ்கூலு. பையனை வேற ஸ்கூல்ல சேர்க்கணும். வெள்ளிக்கிழமை சரி வியாழக்கிழமை வீடியும் வேலை வாசலில் கோலமிட்டே. மோனிகா வேற எழுப்பணும், ஸ்கூல் இருக்குல்ல. பகல்ல நல்ல வெயில் அடிக்குது, காலையில பனி பொழியுது. சீக்கிரம் கோலம் போட்டு ஸ்கூலுக்கு வேற போய் சமைக்கணும். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலமிட்டே பள்ளி கணவன் பெயரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன். அம்மா அம்மா அம்மா, என்னால இதை நம்பவே முடியல. ஏம்மா என்னாச்சு? ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு உன்னை அடிச்சு மிதிச்சு தான் எழுப்பணும்னு நினைச்சேன்டி. இப்படி நீயே எந்திரிச்சு வந்து நிக்கிறியே, ஆச்சரியமா இருக்காதா பின்ன? இந்த சீமாவை யாருன்னு நினைச்சீங்க? சரி நீ குளிச்சுட்டு வா, உனக்கு பிடிச்ச சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஸ்கூலுக்கு கிளம்பலாம். சரியா? ஓகே மம்மி. இனிமேல் இந்த காய்கறி மட்டும் வெட்டியாச்சுன்னா அவ்வளவுதான். பசங்க சாப்பிட்டுட்டு சும்மா அசந்து போறாங்க. என்னது என் மருமகளா இது? என்னத்த ஏன் இப்படி சாக்காரீங்க? இல்லடிமா மருமகளே, 1 மாசமா 8 மணிக்கு தானே எஞ்சிக்கிட்டு இருந்த. அது வேற ஒண்ணும் இல்லத்த, இன்னையில இருந்து பசங்களுக்கு ஸ்கூல் தொடங்குறாங்க. சீக்கிரம் எந்திரிச்சாதான் சமைச்சு கொடுத்து வேன் வர்றதுக்குள்ள அவங்கள ரெடி பண்ண முடியும். அதான பார்த்தேன், கோழி என் கொக்கரிக்கு சேவலி என் கூவுதுன்னு இப்பதானே தெரியுது. அப்போ பேத்திங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தை பார்த்து போயிருவாளுக, அப்படித்தானே சொல்ல வர? ஆமாத்த. அப்ப சரிம்மா மருமகளே, நானும் இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வரேன். சரியா? என்னத்த பொசுக்குன்னு ஊருக்கு கிளம்புறேன்றீங்க? இருங்க இன்னும் 10 நாள் இங்கேயே இருங்கத்த. அம்மாடியா, நம்மளால முடியாது. நான் என் பேத்திங்களுக்காக தான் வந்து இருந்தேன். அவளுகளே பள்ளிக்கூடம் போனதுக்கு அப்புறமா நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? வீட்டுல வெறிச்சோடி கிடக்கும். நான் ஊருக்கு போறேன். அங்க கிழவர் எனக்காக காத்து கிடப்பாரு. நேற்று சாயங்காலம் வாரேன்னு சொல்லிட்டு வரல. கிழவரை போய் நான் பார்க்க வேண்டாமா? ஆமா, வாரேன்னு சொல்லிட்டு வரலதான். அதுக்காக நீங்க கிளம்பணுமா? இன்னைக்கு வந்தாலும் வருவாங்கல்ல. இந்த கிழவரை பத்தி உனக்கு தெரியாது. நான் மாமா கிட்ட போன் பண்ணி கேக்குறேன், என்னமும் பண்ணு. மாமியார் ஊருக்கு போறேன்னு சொல்றது ஒரு வகையில சந்தோஷமா இருந்தாலும் வீடு பிள்ளைங்க எல்லாமே வெறிச்சோடி இருக்கு. மாமியார் இல்லைன்னா ரொம்பல போர் அடிக்கும். சரி, பசங்களும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, மாமியாரும் ஊருக்கு போயிட்டாங்கன்னா வீட்டுல ஜாலியா இருக்கலாம். அகிலா வாங்க. நயன்தாராக்கா வாங்க. ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும்டி. என்னக்கா சொல்லுங்க. அது வந்துடி. இருங்கக்கா, இதோ கொதிக்கிறத கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு வர. என்ன இவ இப்படி பரபரப்பா வேலை பார்க்கறா? ஏன் இவ்வளவு பரபரப்பா இருக்கிற? அக்கா, இன்னைக்கு என் பிள்ளைங்க பள்ளிக்கூடம்க்கா, அதான் லீவு முடிஞ்சு முத நாள் போறாங்கல்ல, அதான் கொஞ்சம் பரபரப்பா வேலை பாக்குறேன்க்கா. அடடே, அதை மறந்துட்டேன் பாத்தியா? சரி, நீ பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தை அனுப்பிட்டு சாவகாசமா வா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டி. பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல அப்புறமா வா. இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து பேச வந்தாங்க, என்னன்னு சொல்லாமலே போயிட்டாங்க. சரி, அப்புறமா சாவகாசமா போய் கேட்டுக்கலாம். மணி 8 ஆச்சு. எழுப்பி விட்டு வந்தா கிளம்புனானுங்களான்னு தெரியலையே. அடியே சோனி, அடியே சிவானி, இதோ வரேம்மா. லஞ்ச்லாம் பேக் பண்ணிட்டேன்டி. ஸ்கூல் புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டல? வச்சாச்சு. அதை நேத்தே வச்சாச்சுமா. ஸ்கூலுக்கு போக வேண்டியது ஒன்று தான் பாக்கி. அதான் அந்த எரும மாடு என்ன பண்ணுது? அவளை எழுப்புறதுக்குள்ள நீங்க எழுப்பி விட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் தூங்கிட்டாமா. மறுபடியும் அவளை எழுப்பி குளிக்க வச்சிருக்கேம்மா. ஆமா, நான் என்ன கை குழந்தையா நீ எழுப்பி என்ன குளிக்க வைக்கிறதுக்கு? அம்மா சொன்னதுக்கு அப்புறமா திரும்பவும் தூங்கிட்டல்லடி. இப்ப பாரு, நீ எனக்கு முன்னாடியே குளிச்ச, ஆனா நீ கிளம்புறப்ப நானும் ரெடியா தான் இருக்கேன். பாத்தியா யார் ரொம்ப ஃபாஸ்ட்? எம்மாடியா, படிப்புல ஃபாஸ்டா காட்டுமா? முத நாளே சண்டை கட்டி நிக்காதீங்கடி.
சீக்கிரம் வேன் வந்துட போகுது. ஆமா, 2 பேரும் அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? இல்லைங்கம்மா, அப்பத்தாவை தான் தேடிட்டு இருக்கோம். அப்பத்தா கிளவி, அப்பத்தா கிளவி. ஏண்டி ஒழுங்கா பேசணும், உனக்கு எத்தனை தடவை கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். அப்பத்தா கிளவின்னு சொல்லக்கூடாது, சரியா? கிளவி கிளவி தானே சொல்லணும், ரொம்ப ஓவரா பண்றீங்க. போங்கம்மா. தங்குங்களா, பள்ளிக்கடம் கிளம்பிட்டியலோ? ஆமா அப்பத்தா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன் காலையில விழ வேண்டாம் டி, என் ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு உண்டு, சரியா? கையில 10 ரூபா வச்சுக்க. இந்தாட்டி நீயும் 10 ரூபா பிடிச்சுக்க. என்ன பத்தா, இது வெறும் 10 ரூபா தர, 20 ரூபா தரக்கூடாது. நீ பெரியவங்கிட்ட காசு கேட்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா, நீங்க இந்த ஆளை பாக்கெட் மணியா கொடுத்து தள்ளுறீங்களாக்கு. இந்த மாதிரி பெரியவங்கிட்ட காசு போடுங்க தான் உண்டு. அகிலா, அகிலா, இவளுக்கு எப்படி பள்ளிக்கடம் போவாழ்வ, நீ கொண்டு விடணுமோ? சின்னவ ஸ்கூல் வேன்ல தான் போறா, பெரியவ தான் இந்த வருஷத்துல இருந்து சைக்கிள்ல போறேன்றா. அதான் இன்னைக்கு ஒரு நாள் சைக்கிள்ல போய் பார்க்கட்டும், அதுக்கப்புறம் வேண்டான்னா வேன்லயே அனுப்பிக்கலான்னு பாக்குறேன். பார்த்து 2 பேரும் சூதனமா போயிட்டு வாங்க. ஆச்சியும் ஊரு கிளம்பு. என்ன சொல்ற அப்பத்தா, ஊரு கிளம்புறியா? ஏன் அப்பத்தா, கொஞ்ச நாள் இருக்க வேண்டியதான். உங்க தாத்தா என் கையால கருவாட்டு குழம்பு சாப்பிடலன்னா அவருக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. தாத்தா இன்னைக்கு வாரே நாளைக்கு வாரேன்ட்டு ஏமாத்திக்கிட்டே இருக்காரு. அவருக்கு வயல்ல வேலை இருக்கும், 4 வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கண்டாமா? நீங்க சனி நேரம் லீவ் விடுவாங்கல்ல, அப்பம்போது வண்டி கட்டிக்கிட்டு ஊருக்கு வந்துருங்க, சரியா? தாத்தா வண்டியும் கட்ட வேண்டாம், மண்டையும் கட்ட வேண்டாம், கொண்டையும் கட்ட வேண்டாம். நாங்க பஸ் ஏறினாலே ஊருக்கு வந்துடலாம். சரி, பார்த்து பக்குவமா போயிட்டு வாங்கன்னு. மோனிகா, ஏம்மா மோனிகா, 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 மோனிகா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியாமா? ஆமாம்மா, ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். இந்த வருஷம் 10ஆவதுன்னு நல்லா பார்த்து பக்குவமா படி. ஸ்கூல் வேன் வந்தோடனே சரியா போய் ஏறிக்க. அம்மா கொண்டு வந்து விடணுமா? வேணாம்மா, நான் சோனியா வீட்டுக்கு தான் போறேன். அதான் அவளோட அப்படியே சேர்ந்து போயிடுறேன். சோனியா வீட்டுக்கு தான் நம்ம சீமாவும் வருவாம்மா, நாங்களும் சேர்ந்து போயிடுறோம். சரி சரி, வேன்ல முதல் நாளே நல்ல சீட்டா பிடிச்சிக்க, அப்போதான் டெய்லி அதே இடத்துல இருக்க முடியும், சரியா? நான் சொன்னதெல்லாம் மண்டையில ஏறிச்சா? சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நல்ல சீட்டா பிடிச்சிக்கிறோம். அப்ப நான் போயிட்டு வரேன், அப்பா கிட்ட சொல்லிருங்க. நம்ம குடும்ப வறுமை உனக்கு நல்லா தெரியும். நான் அவ்வளோ பணம் கட்டி உன்னை இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன்னா நீ நல்லா படிக்கிறேங்க ஒரே காரணத்துக்காக தான், சரியா? நீ நல்லா படிச்சு எங்களை காப்பாற்றணும், சரியா? கண்டிப்பாம்மா, நம்ம வறுமை தெரிஞ்சும் நீங்க என்ன அங்கே படிக்க வைக்கிறீங்கன்னா நான் அதுக்காக நல்லா படிப்பேம்மா. ராஜாத்தி, போயிட்டு வாடி. சரிம்மா, அப்பா கிட்ட சொல்லிருங்க. காலையில் 5 மணிக்கு எஞ்சி சமைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் நான் பார்க்குறேன். பிள்ளைங்களுக்கு போகும்போது எப்படினாலும் அப்பாவை தான் தேடும். ஓகே மம்மி, பாய் மம்மி. அடியே, பள்ளிக்கூடம் போகிறதெல்லாம் சரிதாண்டி. இந்த வருஷமாவது எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகுடி. இந்த வருஷம் நீ 10ஆவது படிக்க போகிற, ஞாபகம் இருக்கா? மம்மி, நான் 9ஆவது பாஸ் ஆனதுனால தானே 10ஆவதே வந்திருக்கேன். அது தெரியாமல் பாஸ் ஆகுனா? ஆமாம், நீ பாஸ் ஆன கதையை வெளியே சொல்லிட்டாலும் எல்லாத்துலேயும் 35, 36 ஜஸ்ட்டு பாஸ் ஆகி வச்சிருக்க. 10ஆம் கிளாஸில் 1 மார்க் 2 மார்க் குறைஞ்சி போச்சுன்னா மானமே போயிடும் டீ. நாளே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருடி. இந்த சீமா யாருன்னு இந்த 10ஆம் வகுப்புல காட்டுறேன். எருமக்கடா, உனக்காக சீக்கிரமே சமைச்சிருக்கேன், ஒழுங்கா சாப்பிட்ரு, சரியா? தீங்கிறதெல்லாம் மிச்சம் வைக்க மாட்டேன். சரி, சோனியா வீட்டு பக்கம் போய் வேன்ல ஏறிக்கிறேன். சரி, பார்த்து பக்குவமா போயிட்டு வா. ஓகே, பாய் பாய், டாடா. என்ன சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு ஒருத்தையும் காணோம். சோனியா, வாடி. மோனிகா, வா வா. 8 மணி தான் ஆகுது, நான் கரெக்டா 8 மணிக்கு வந்துட்டேன். நீ வழக்கமா 8:10க்கு தானே கிளம்புவேன். இன்னைக்கு சீக்கிரமே ரெடி ஆயிட்டேன். வேற ஒண்ணும் இல்லடி, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ன்றதுனால எங்க அக்கா நசனசன்னு என்னை சீக்கிரமே எழுப்பி விட்டாடி. என்னங்கடி, அப்பதே ரெடி ஆயிட்டீங்க போல? இல்ல, இப்பதான் ரெடி ஆனோம். மோனிகா, உனக்கு ஒன்று தெரியுமாடி? சோனியா, என் காமர்ஸ் சூப்பராக ஒரு காமர்ஸ் பாக்ஸ் வாங்கியிருக்கேன்டி. பென்சில், லெட்டு எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். காமர்ஸ் ஐட்டமும் அதில் வச்சுக்கலாம். செம சூப்பராக இருக்கும்டி. எங்க அதை காட்டு பார்க்கலாம்? ஐயோ, நான் அதை மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன்டி. இப்போதான் ஞாபகம் வருது. நீங்களாம் பேசும்போது ஞாபகம் வருது. என்னோட புது ஜாமெண்ட்ரி பாக்ஸையும் காமர்ஸ் பாக்ஸையும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்டி. நான் போய் எடுத்துட்டு வரேன்டி. நேத்தே எடுத்து வைக்காம வேன் வர இன்னும் 5 நிமிஷம் தாண்டி இருக்கு. இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்டி. டக்குன்னு வந்துடுவேன்டி. சரி, போயிட்டு வா. எனக்கு இங்க தானே வீடு, நான் உடனே வந்துடுவேன். ஃபாஸ்டா போயிட்டு வாடி. குன்றத்தில்லை, ஆமா குன்றத்தில்லை. அட குன்றத்தில்லை குமரனுக்கு கொண்டாட்டம். எனக்கு இன்னையில இருந்துதான் ஜாலியாட்டம். குன்றத்தில்லை குமரனு கொண்டாட்டம். ஒரு பக்கம் என் பிள்ளைங்க தான் ஸ்கூலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் மாமியாரு ஊருக்கு தான் போறாங்க. குன்றத்தில்லை குமரனுக்கு கொண்டாட்டம். அகிலாண்ட ஈஸ்வர், அது வந்து என்னது? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டமா? நாங்க ஸ்கூலுக்கு போனா உனக்கு ஒரே கொண்டாட்டமாமா? பின்ன என்னடி, 45 நாள் வீட்டில் இருந்து டிவி சத்தம், சண்டை சத்தம்,
அந்த சத்தம் இந்த சத்தம், அதை தூக்கி உடைக்கிறது இதை தூக்கி உடைக்கிறதுமா ஒரே தொல்லை. என்னால் ஒரு நிம்மதியாக நாடகம் கூட பார்க்க முடியல. இனிமேல் நான் ஜாலியாக தான் இருப்பேன். கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்தில்லை குமரனுக்கு கொண்டாட்டம். அது மட்டும் இல்லை, என் மாமியார் அதை சம இதை சமங்கும். அதுவும் ஊருக்கு போக போகுது. அப்படியா? பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு. அப்பத்தான் மருமகளே, நான் ஊருக்கு போறேன்னு உனக்கு அம்பிட்டு கொண்டாட்டமா? அது வந்துட்டே சும்மா ஒரு சின்ன ஜாலியாத்தான். அது சரி, உன் வயசுல மாமியா ஊருக்கு போனா நானும் இப்படித்தான் ஆடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆடிக்க. ஆனா பழைய பில்டிங்கு இடிஞ்சு விழுந்துடாம பாத்து. இரு இரு, நைட்டுக்கு அப்பா கிட்ட உன்னை போட்டு கொடுக்குறேன்னா இல்லையான்னு அட போடி. இன்னும் 5-10 நிமிஷத்துல உங்க அப்பாவும் ஆபீஸ் போயிடுவாரு. அப்புறம் இந்த வீட்டுல என் ராஜ்யம்தான். நான் நாட்டில் படுத்துக்கிட்டு சீரியல் பார்ப்பேன்டி, சோபாவில் தனியாக படுத்துக்கிட்டு. என்ன 45 நாள் ஒரு நாள் கூட சோபாவிலே உட்கார உள்ளடி நீங்க. இரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒன்று வச்சுக்கிறேன். போயிட்டு வந்துதான் ஹோம்ஒர்க் பண்ணணும்ல. ஐயோ அம்மா, என்ன கடுப்பேத்தாத. 10ஆம் கிளாஸ்ன்னு பார்க்க, இல்ல ஸ்கூலுக்கே போக மாட்டேன் பார்த்துக்க. ஐ ஜாலி ஜாலி 10ஆம் கிளாஸ். இனிமேல் சனி நேரம்லாம் கூட ஸ்கூல் வச்சிருவாங்க. என்ன கடுப்பேத்துறல. இரு நான் அப்புறம் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்கூலுக்கு வேன் வந்துடும். பாய். என்னடி சோனியா, சிவானி அக்கா இன்னும் வரல? அட போடி, உள்ள போனா கடுப்பாயிருச்சு. எங்க அம்மா செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கடி. எங்க அம்மா கூட வீட்ல இருந்து வரும்போது அடியே டோமரு, இனி உன் கதை ஓவரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி டான்ஸ் ஆனாங்கடி. எங்க அம்மா பார்த்து பக்குவமா போயிட்டு வர சொன்னாங்க. அட போடி, கடுப்பா இருக்கு. அதை விட்டுறி, உங்க அக்கா ஏன் இன்னும் வரல? அவ இனிமேல் சைக்கிள் வர போறாளாண்டி. நமக்கு ஸ்கூல் பஸ் வந்துருச்சுடி. நீ இருக்கிறான் பாரு, இந்த சவுண்டை கேட்டால கடுப்பா இருக்குடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போக போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்துச்சு? ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். எல்லாம் நன்மைக்கே ஃப்ரெண்ட்ஸ்.